இன்னைக்கு நம்ம பன்னீர் கீ ரைஸ் அண்ட் தால் ஒரு காம்போ மீல் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் டு பிளேட். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள்: நெய், வெங்காயம், முளைக்கட்டின பட்டாணி, பச்சை மிளகா, இஞ்சி, பன்னீர், ஜீரகம், பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஸ்டார், ஏலக்காய், ஜாதிக்காய். நம்மளுக்கு முதல்ல தேவையான இன்கிரிடியன்ட் அரிசி. அதை ஒரு கப்பு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா 2-3 வாட்டி களைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி 20 நிமிஷம் இப்போ ஒரு குக்கர்ல 5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நம்ம வீட்லயே செஞ்ச பன்னீரை அதுல சேர்த்துட்டு, வீட்லயே சாஃப்டான பன்னீர் எப்படி செய்யலாங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பன்னீரை எல்லா சைடும் திருப்பி விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா எடுத்து தனியா வச்சுக்கோங்க. இப்போ அதே நெய்ல 2 பிரியாணி இலை, 2 இன்ச்சு பட்டை, 3 ஏலக்காய், 1 ஸ்டார், 4 கிராம்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஜாதிக்காவை கால்வாசி துருவி இதுல சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவோட சாரெல்லாம் நெய்ல இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி இதுல சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதங்கணும். 2 மிளகாயை கீரி இதுல சேர்த்துக்கோங்க. 1 இன்ச்சு இஞ்சியையும் துருவிட்டு இதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தோட வதக்கிடுங்க. வெங்காயம் இந்த மாதிரி சுருங்கி ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம முளைக்கட்டின பட்டாணியை இதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமா வதக்கினா போதும். ஊற வச்ச அரிசியை இப்போ இதுல சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அரிசியோட கலர் கொஞ்சம் ப்ரௌனா சேஞ்ச் ஆகுற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருங்க. வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் அரிசி எடுத்தீங்கன்னா 2 கப் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு இதுல சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு உப்பு ஜாஸ்தியா தான் இருக்கணும், அப்பதான் புலாவ் வெந்து வரும்போது கரெக்டா இருக்கும் உப்பு. இதுல ஒரு கொதி வந்த உடனே குக்கரை மூடிட்டு 2 விசிலுக்கு வேக விட்டுடுங்க. இந்த மாதிரி சைட்ல இருந்து கிளறி விட்டுக்கோங்க, அப்பதான் பருக்க உடையாம இருக்கும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் பன்னீர் கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ண பன்னீரை இதுல சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திட்டு 10 முந்திரியும் கொஞ்சம் திராட்சையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் ஆன நட்ஸை கீ ரைஸோட டாப்பிங்ஸா சேர்த்துக்கோங்க. தாலுக்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு, பைத்தம்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, மஞ்சப்பொடி, ஒரு குக்கர்ல பேஸ்ல தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு பாத்திரத்துல 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் தோரம்பருப்பு, 2 டீஸ்பூன் பைத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது தண்ணி சேர்த்து நல்லா கலஞ்சுக்கோங்க. இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் துருவின இஞ்சி, 3 பச்சை மிளகாயை கீரி இதுல சேர்த்துட்டு கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளியை சின்ன சின்னதா நறுக்கி இதுல சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் முங்குற வரைக்கும். இப்போ குக்கர் மூடிட்டு 5 விசிலுக்கு வேக விட்டுடுங்க. குக்கர் விசில் அடங்கி திறந்ததுக்கு அப்புறம் ஒரு மேஷர் வச்சு பருப்பெல்லாம் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன்லயோ கடாயிலயோ 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க.
நெய் சூடானதுக்கு அப்புறம் இதுல 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஏற்ப காரப்பொடி சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். 5 பல்லு பூண்டை துருவிட்டு இதுல சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதா நறுக்கிட்டு இதுல சேர்த்து வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்ப நம்ம வேக வச்சு மேஷ் பண்ண தாலை இதுல சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வர வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கொத்தமல்லியை சின்ன சின்னதா கட் பண்ணி இதுல சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான பன்னீர் கீ ரைஸ் அண்ட் தால் ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடயும் ஷேர் பண்ணிடுங்க.